என் கணவருக்கு வந்து பெரிய இடத்துல செல்வாக்கு நிறைய இருக்கு. ஒன்ஸ் அவனை நம்ம வெயில வெளியே எடுத்துட்டோம்னா அந்த செல்வாக்கை பயன்படுத்தி நம்ம நிறைய பணம் சம்பாதிச்சு லைஃப்ல செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அக்காவை மூல செலவை பண்றாங்க அந்த இடத்துல. அக்காவும் என்ன பண்றாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு சரி ஓகே என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது என்னோட மாமியார் வந்து காதுல 6 சவரன் தங்க கம்பல் போட்டிருக்காங்க, அவங்கள முடிச்சிடலாம், தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பிளான் போடுறாங்க. இதான் ஃபர்ஸ்ட். ஓகே, பிளான் போட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக சம்பவம் நடந்த அன்னைக்கு இவங்க வீட்டுக்கு வராங்க. பாவம் அவங்க மைமூனா என்ன பண்றாங்க, ஐயோ மருமக வந்திருக்கா, மருமகளோட தங்கச்சி வந்திருக்காங்க அப்படின்னு சிரிச்ச முகத்தோட அவங்கள வெல்கம் பண்ணி அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்து உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்காக சமைக்கிறதுக்கு கிச்சன் போறாங்க. அதான் அவங்க எங்க வந்து ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்களோ அந்த இடத்துல. சோ மூவருமா சேர்ந்து சமைக்கிறாங்க. இப்படியே சமைச்சிட்டு இருக்கும் போது இருநிஷா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஷால் எடுத்து பின்பக்கமா போய் மைமூனாவோட கழுத்துல போட்டு இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்கள லாக் செய்யறதுக்காக ஃபர்தரா மூவ்மெண்ட் பண்ண விடாம இருக்கிறதுக்காக. இப்ப நான் முதல்ல சொன்னேன் இல்லையா சம்பவ இடத்துல ஒரு குக்கர்னு. சோ இந்த இடத்துல அசினா என்ன பண்றாங்க, அவங்க தங்கச்சி இந்த குக்கர் எடுத்து அவங்க முகத்துல ஓங்கி அடிக்கிறாங்க. அடிச்சதுல அவங்க ரத்த வெள்ளத்துல கீழே சரிஞ்சிடுறாங்க. அதோட விட்டாங்களா இல்ல, இந்த அக்கா தங்க ஹிருனிஷாவும் அசினாவும் என்ன பண்றாங்கன்னா